ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப சுவையான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம மசாலா பொருளெல்லாம் வறுத்து அரைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பேச்சுலர்ஸ் அப்புறம் பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய மெத்தடில் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு கடாயில் 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு எப்பயுமே எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம். இது லைட்டாக கலர் மாறினதும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே பொடியாக கட் பண்ணின 1 கப் சின்ன வெங்காயம். ஸோ நான் சின்ன வெங்காயம் தான் இன்றைக்கி மீன் குழம்புக்கு பயன்படுத்துகிறேன். சின்ன வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 பூண்டு பற்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். ஸோ எப்பயுமே நம்ம மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா அதனுடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். டேஸ்ட்டு மட்டும் கிடையாது, சின்ன வெங்காயத்தில் நமக்கு நிறைய விதமான சத்துக்கள் இருக்குது. ஸோ சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அது சேர்க்க மாட்டாங்க. அப்படி சிரமமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உரிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுட்டு உரிச்சிங்கன்னா சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நமக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட மீடியம் சைஸில் நல்லா பழமாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ நான் மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்க்குறேன். பெருசாக இருந்துச்சுன்னா 1 சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது காரம் குறைவாக தான் இருக்கும், குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும், அதுக்காக தான். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். ஸோ நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். கடையில் வாங்கினதா இருந்தாலும் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா பவுடருடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி மசாலா பொருட்கள் இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை ஒரு 10 நிமிஷம் போல் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை கரைச்சிட்டு புளி கரைசலை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ புளி எடுக்கிற போது நல்லா அழுத்தி பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மீன் குழம்புக்கு புளிப்பு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு புளிக்கரைசல் குறைவாக கூட சேர்த்துக்கோங்க. கடைசியாக உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு புளிப்பு குறைவாக இருந்துச்சுன்னா திரும்பவும் கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ புளிக்கரைசல் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஒரு கொதி புளியுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூடி போட்டு மூட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. புளியுடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. தேங்காய் விழுது அதிகமாக சேர்க்க வேண்டாம். 1/4 மூடி தேங்காயோட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துடலாம். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, மீன் குழம்புக்கு தேங்காய் விழுது சேர்க்கிற போது அது கெட்டு போகாதுங்களா அப்படிங்கிறது தான். நம்ம எப்பயுமே மீன் குழம்பு நல்லா புளிப்பாக தாங்க செய்வோம். அதனால் தேங்காய் விழுது சேர்க்கிற போது அது கெட்டு போகாது. 2-3 நாள் வரைக்குமே வச்சுருந்து சாப்பிடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை தேங்காய் விழுது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக குழம்பை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் உரப்பு இது ஏதாவது குறைவாக இருந்துச்சுன்னாலும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்கு, நான் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம்.
அவ்வளோதான். இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். குழம்பு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மசாலாவுடைய பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி மீன் குழம்புக்கு பாறை மீன் தாங்க பயன்படுத்துகிறேன். பாறை மீனை கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். எப்போயுமே மீன் க்ளீன் பண்ணுறம்போது கொஞ்சமாக உப்பு போட்டு கழுவுனீங்கன்னா அதில் கொஞ்சம் கூட கவிச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஸோ பாறை மீனுக்கு பதில் நம்ம எந்த விதமான மீனாக இருந்தாலும் இதே மெத்தடில் குழம்பு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ மீன் உள்ளே சேர்த்துட்டு அது உடஞ்சி போகாமல் லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. மீன் பார்த்தீங்கன்னா ஒரு கொதியிலேயே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அதனால் அதிக நேரம் கலந்து விட்டுட்டே இருக்காதீங்க, அது உடஞ்சி போயிடும். இப்போ லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா திரும்பவும் கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. மீடியம் ஹீட்டில் ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். குழம்பு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 3 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. குழம்பும் நல்லா ஒரு கொதி வந்து மீன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி விட்டுட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். மீன் குழம்ப மீன் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க, அது உடஞ்சி போயிடும். லைட்டாக இந்தளவுக்கு ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும். பாருங்கள், மீன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. குழம்பு ரொம்பவே திக்காக வைக்க வேண்டாம். இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம இட்லி, தோசை, ரைஸ் கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாகவும் டக்குன்னு ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மீன் குழம்பை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் செட்டிநாடு ஸ்டைலில் மசாலா பொருளெல்லாம் வறுத்தரைச்சி மீன் குழம்பு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. அதனுடைய ரெசிபி லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.